ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 12 மற்றும் 13க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக கிரிட்டிக் நியூஸ் இருக்கிறதால திருக்குறளுக்கு போயிடலாங்க. இன்றைக்கான குறள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றின் பயவா வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புகழையும் அறத்தையும் தராத, அதாவது தூய்மை அற்ற செயல்களை எக்காலத்திலும் ஒருவன் செய்யாமல் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ புகழையும் அறத்தையும் தரக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும், மற்ற எந்த செயல்களையும் என்ன பண்ணக்கூடாது, அவன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. செகண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கலுங்க. மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு உலக அளவில் எடுக்கிறாங்க. இதில் ஃபின்லாந்துன்னு ஒரு நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குங்க. அது செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா டென்மார்க் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஐஸ்லாந்து இருக்காங்க. அப்போ உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 118 இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 118 எத்தனை நாடுகளில், 147 நாடுகளில் 118 இடம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அது மகிழ்ச்சி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்குங்க. இப்போ கூட போர் நடந்துகிட்ருக்கு. ஆனால் 8th பிளேஸில் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களை ஒன்றோடு ஒன்று புரிதலோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு தொடர்பு கொண்டிருப்பாங்களாம். எவ்வளோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் ஒன்றாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்களாம். ஸோ நல்ல உதாரணம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம 118ன்றது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகள்ங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தொழிலுக்கு உற்பத்தி ரெப்போ ரேட் பற்றி நான் சொல்லிவிட்டுங்க. அந்த நியூஸ் தெளிவாக பார்த்துங்க. ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ஆர்பிஐ சொன்னது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மசோதாக்களுக்கு ஒப்புதல் குடியரசுத் தலைவருக்கு கெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைன்றதை இன் டீட்டெயிலாக பார்த்தலாம். பாருங்கள், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. ஆளுநர் என்ன பண்ணலாம், பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணலாம், வச்சுட்டு இருக்கலாம், காலதாமப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் உச்சநீதிமன்றம் சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதில் 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மசோதாக்கள் அனுப்பி வைக்கும் ஆளுநரின் பரிந்துரை பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் அவை குறித்து குடியரசுத் தலைவர் ஒரு முடிவு எடுக்கணும். நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேன், என்ன பண்ணணும், 3 மந்த்துக்குள்ளே குடியரசுத் தலைவர் முடிவு எடுத்துடணும். அதை நீங்கள் கிடப்பில் போடலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பாருங்கள். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காலதாமதம் ஏற்பட்டால் அதற்குரிய காரணங்கள் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் மாநில சட்டமன்றத்திற்கு கோரணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், உச்சநீதிமன்ற தீர்ப்பில். அடுத்து, மாநிலங்கள் ஒத்துழைப்பை வழங்கி எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உரிய பதில் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது. நீங்கள் ஏன் அவ்வளோ காலதாமதப்படுத்தின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்குங்க. என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் 200வது பிரிவு தனக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்கவோ, ஒப்புதலை நிறுத்தி வைக்கவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பவோ ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எவ்வித காலக்கெடுவும் கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாக்கெட் வீடுனா இவ்வளோ காலமாக வச்சுருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலக்கோடுகளை வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்படாவிட்டாலும் தனது ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 200வது பிரிவு அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நீ எத்தனை நாளம்னா வச்சுக்கோ, ஆனால் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு ஆளுநருக்கு எதிராக. ஸோ இதுதாங்க பிரச்சனை. அப்போ முதல் முறையாக வந்த மசோதாவை அரசுக்கே திரும்பி அனுப்பி வைத்த பிறகு அந்த மசோதா மீண்டும் அவரது மறுபரிசீலனைக்க வந்தால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணி ஆகணும், ஆளுநருக்கு பரிந்துரைக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். சட்டமன்றம் இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுநருக்கு அனுப்புகிறாங்கப்பா ஒரு மசோதா. ஓகே, ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆளுநர் என்ன பண்ணுறாரு, ஸோ ரிட்டன் அனுப்பிச்சிடுறாரு சட்டமன்றத்துக்கு. இதில் இவங்க திருத்தம் கொண்டு வராமல் போகலாம். அதே மசோதாவை என்ன பண்ணுறாங்கன்னா அகெயின் ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணி ஆகணும், அசென்ட் தான் கொடுத்தாகணும், சைன் பண்ணி தான் ஆகணும். எதை பண்ணக்கூடாது, நிறுத்தி வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். அரசியலமைப்பின் 201வது பிரிவின் படி கீழ் குடியரசுத் தலைவர் தனது கடமையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு பாக்கெட் வீட்டோ அல்லது முழுமையான பாக்கெட் வீட்டோ எதுவும் வழங்கப்படவில்லை. முடிச்சிட்டாங்க இங்கே ஒரு வார்த்தை. ஸோ அப்போ என்ன சார் பண்ணதுக்கு, அந்த 10 மசோதாவும் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு 142வது பிரிவின்படி உச்சநீதிமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக ஆளுநருக்கும் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் மீதும் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கப்பா. ஸோ இது தாங்க இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி. அப்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு மசோதா வருதுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, காலதாமதம் படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள். இதை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒப்புதல் அளித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்கப்பா.
ஸோ இது டெப்த்தாக பார்த்து வச்சுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பயன்படும். 2 ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கணும். 200வது ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 142வது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த திருப்பின் மூலம் மசோதாக்களை உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தலாம் கிடையாது, 142வது விதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானதுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் ஐ திங்க் நியூஸ் இன்றைக்கி எவ்வளோதான், இது எல்லாமே கிரிட்டிக் நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், உங்களுக்கான இன்றைக்கான கேள்வி கேட்டுடலாமா? கேள்வி என்னென்னா, 2024ஆம் ஆண்டு G7 மாநாடு எங்கே நடைபெற்றது? G7 கண்ட்ரிஸ் எங்கே என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.